நம்ம பைத்தானில் காம்ப்ரிஹென்ஷன் ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் நம்மளும் ஒரு லிஸ்ட் இருக்கேன் என்கிட்ட. அந்த லிஸ்ட்டில் நான் நம்பர்ஸ் நிறைய வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இந்த நம்பரில் வந்து எனக்கு ஐட்ரேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற கண்டிஷன்லேருந்து எனக்கு வேல்யூஸை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் ஒரு லூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு லூப் பண்ணுறதுக்கு ஸோ லூப் பண்ணி ஐட்ரேட் பண்ணுவோம். ஒரு வேல்யூஸை ரீட் பண்ணிட்டு வரும். அதில் என்னோடய கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்து எனக்கு 35 விட கிரேட்டர் தானே இருக்கிற வேல்யூஸ் நான் கொண்டு வான்னு சொல்கிறேன். அதை வந்து நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பண்ட் ஆஃப் ஐ. ஸோ இப்படி பண்ணி எனக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸில் என்னோடய கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ கிரேட்டர் தென் 35 வேல்யூஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்து லிஸ்ட்டில் போட்டுருச்சு. பட் இதே நம்ம ஒன்லைனராக ஈஸியாக எழுதலாம். எப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறதுக்கு, அப்புறம் அது லிஸ்ட்டில் வேணுன்ற ஒரு லிஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம என்ன வேரியபிளாக எடுத்துக்கிறோமோ அந்த வேரியபிள் அந்த லூப் அப்படியே இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுலேருந்து வந்த வேல்யூஸை நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை உள்ளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்படி சிங்கிள் லைனாகவே கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு சேம் ஆன்சர் ஒன் லைனராகவே கிடச்சிரும். ஸோ ரெகுலராக நம்ம ஒரு வேல்யூஸை லூப் பண்ணி ஐட்ரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கண்டிஷனை அப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கும், ஸோ இப்படி காம்பரேஷன் யூஸ் பண்ணி ஒன் லைனர் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட டைமும் மிச்சமாகும். ஸோ இந்த டைம் மிச்சமாகிறது எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, நான் ஆல்ரெடி இந்த டைமர் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் காப்பி கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு ரெகுலர் மெத்தடில் இருக்கிறத நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆவரேஜாக ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு மில்லி செகண்ட்ஸில் எடுத்துக்குது நமக்கு. சாரி செகண்ட்ஸ். ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் காம்பரேஷன் மெத்தடை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு அதை விட இது ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ பைத்தானில் நமக்கு வந்து ஃபாஸ்டர் ஆப்ரேஷன் தான் வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கம்மி பண்ணிவிட்டு நமக்கு அதை நான் வேலையை ஈஸியாக முடிச்சு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த கம்பரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பரேஷன் மெத்தட் இன்னொரு ஈஸி வே என்னென்னா, ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.